அதை ஏன் வித்தேன்னு தெரியல. நான் பேக்மேனால நினச்சா விற்க சொன்னான்டா அவன் தான். இல்ல அவன் வேற வண்டி விற்க அவன் சொன்னான். வச்சிருந்தான்டா, அதுதான் வச்சிருந்தான். அப்படியா? அப்படி அவன் சொல்லி வித்தேன். ஞாபகம் இல்லை எனக்கு, மறந்துட்டேன். என் வண்டி அப்படி ஃபோர்டு இருக்கும்டா, ஜிடி எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா அப்படியே மிரண்டு போயிடுவேன் நீ. என்னது ஒன்றும் வரல எனக்கு வண்டி. ஓ நிசானா ப்ரீமியமா? ஒழுங்கா பாடுறா. அங்கே தான் பார்த்துட்டு இருக்கேன். தெரியவே இல்லை எனக்கு. ஏங்க அப்படி பிக்க போகுது? ஃபோர்டு ஜிடி ஈக்குவலாக போகுது. ஓ மை காட். அதுக்கு நம்ம வண்டி அது செம்ம பவர், 1000 ஹார்ஸ் பவர், 1000 டார்க். இந்த 1800 ஹார்ஸ் பவருங்க. அவ்வளோ மெதுவாக போயிட்டு இருக்கு. என்னங்க அப்புறப்பட்ட இது? ஐயோ என்னாச்சு? டோட்டல் ஐடியா இல்லை நிறைய பிடிச்சிட்டேன். இருந்தாலும் பிடிச்சிட்டேன். பரவாயில்லையா பிக்கப் பண்ண வண்டி? சூப்பராக இருக்குது. என்ன ஓட்டுனதுக்கு டேர்னிங் வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி டேர்னிங் தான் வேணும். ஆக்சிலேட்டர்லேயும் டேர்ன் ஆகுது, நல்லா ட்ரிப் ஆகுது. நான் ட்ரிஃப்ட்லேயே டர்ன் பண்ணுறேன்டா, அப்படியே பவர் மெயின்டைன் ஆகுது. பட் என்ன ஆக்சிலேட்டர் ஐ மீன் ஸ்பீட் அதே இருக்கா குறையாம? ஆமாம், குறையாமல் அப்படியே ட்ரிஃப்ட் ஆகுது. அதான் இந்த காரோட ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா நான் ஹார்ஸ் பவர் டார்க் அப்படியே ஏற்றி வச்சுருக்கேன். அதான் ஃபோர்ட் ஜிடி கிட்ட எதுவும் பண்ண முடியாது. அப்படி கிடையாது. இந்த விஷயம் பாருங்க, இப்போ பண்ணலாம். நம்ம கூட போயிட்டேன். அப்பாடா மொத்தத்தில் போயிட்டேன். ஃபோர்ட் ஜிடி அது பிக்கப் செம்ம பிக்கப் ஆகுது. பட் ஆனால் இனிஷியலி ஓரளவுக்கு கீப் அப் பண்ணலாம் நாங்கள். ஆமாம் நீங்கள் போயிட்டீங்க. அப்புறம் தான் இது டிராஃபிக் பயங்கரமாக இருக்குது பார்த்து. நான் வேறு முடிக்கும் போது இருப்பேனே. இது இதுக்கு அன்லாக்கே ஆகலை. எப்படி அன்லாக் பண்ணிக்கிட்டீங்க?